ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷிகளின் சரித்தம் தொடர்ச்சி. கதைய மேல சொல்றேன். வெங்கட்ராமன் கோவிலை விட்டு வெளியில வந்தான். சாமி முடி இறக்கணுமான்னு யாரோ ஒருத்தர் கேட்க, இதுவும் என் அப்பன் அருணாச்சலேஸ்வரனுடைய சித்தம் சொல்லிட்டு முடிய களஞ்செறிய சம்மதித்தான் வெங்கட்ராமன். தலைய முண்டனம் செய்தாச்சு. முழு துறவி ஆக வேண்டாமா? அகத்துறவு முன்னாடியே ஆயிடுத்து. அதுக்கப்புறம் தான் புறத்துறவு. வெங்கட்ராமன் வேஷ்டியை கிழிச்சான், கௌபீனம் கட்டிண்டான். பூனல் போன இடம் தெரியல. பால சந்நியாசி ஆனார் வெங்கட்ராமன். மொட்டையடித்தனை வெட்ட வெளிதனில் நட்டமடினை என் அருணாச்சலா, மொட்டையடித்தனை வெட்ட வெளிதனில் நட்டமடினை என் அருணாச்சலா. ஒண்ணு மறந்து போச்சு. முடி இறக்கினதுக்கு அப்புறம் தலை முழுகலையே. இதுவும் என் அப்பன் அருணாச்சலேஸ்வரனுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டு ஆயிரங்கால் மண்டபத்தை நோக்கி நடந்தான் பால சந்நியாசி. மழை சோன்னு பெஞ்சு பால சந்நியாசிய நீராடிடுத்து. ஈரமான கௌபீனத்தோட ஆயிரங்கால் மண்டபத்தை நோக்கி போனான் பால சந்நியாசி. இந்த கட்டத்துல இன்னொரு பெரியவரை பத்தி சொல்லணும். வெங்கட்ராமன் திருவண்ணாமலைக்கு வர்றதுக்கு 4-5 வருஷங்களுக்கு முன்னாடியே திருவண்ணாமலையில சஞ்சரிச்சுண்டு இருந்தவர் சேஷாத்ரி சுவாமிகள். இவர் பித்தனை போல எங்கும் சுற்றி திரிவார். இவரை பைத்தியம்னு நினைச்சு துஷ்டாள்லாம் ரொம்ப துன்புறுத்திண்டு இருந்தா. அவள்லாம் நம்ம பால சந்நியாசிய பார்த்துட்டு, அடடே இன்னொரு பித்து ஒண்ணு வந்திருக்கு, சின்ன வயசு, ஊமையா கிடக்கு, நம்ம சேஷாத்ரிக்கு வாரிசா சின்ன சேஷாத்ரி வந்திருக்குன்னு கல்லு மண்ணு ஓடுன்னு எல்லாத்தையும் பால சந்நியாசி மேலையும் தூக்கி எறிய ஆரம்பிச்சா. நம்ம பால சந்நியாசி இதெல்லாத்தையும் கொஞ்சம் கூட பொருட்படுத்தல. துஷ்டாலோட தொந்தரவு ரொம்ப அதிகமா போச்சு. பாதாள லிங்கத்தோட மறைவுல நிஷ்டையில உட்கார்ந்துட்டார் பால சந்நியாசி. பால சந்நியாசி நிஷ்டையில இருந்த பாதாள லிங்க குகைய பார்த்தா தெரியும். சிவலிங்கம் பாதாளத்துக்குள்ள இருக்கு. ஈரமான தரை, விளக்கு இல்ல, வெளிச்சம் இல்ல, அஞ்ஞானம் மாதிரி இருள் மண்டி கடந்தது. கொசு, குளவி, எறும்பு, பல்லி, தேள், பூரான்னு சக்கல ஜீவராசிகளுடைய சாம்ராஜ்யம். இதுகளுக்கெல்லாம் நம்ம பால சந்நியாசியோட உடல் ஆகாரமா ஆச்சு. அவரை கடிச்சு கொட்டி கொதறி புண்ணாக்கெடுத்து. அடித்தொடை புண்ணாகி சீழும் ரத்தமும் வடிய தன் உடல் மறந்து நிஷ்டையில இருந்தார் பால சந்நியாசி. ஒரு நாள் இந்த குகையிலேருந்து சேஷாத்ரி சுவாமிகள் வெளியில வந்தார். அங்க ஒரு பக்தர் வெங்கடாஜல முதலியார்னு ஒருத்தர் வந்துட்டு இருந்தார். அவர்கிட்ட சொன்னார், உள்ள போய் பாரு, ஒரு சின்ன சாமி இருக்குன்னு சொல்லிட்டு வழக்கம் போல சிரிச்சார். ஓட்டம நடையுமா ஓடி போய் மறைஞ்சார். சித்தம் போக்கு சிவம் போக்கு. வெங்கடாஜல முதலியாருக்கு ஒண்ணுமே புரியல. பாதாள லிங்க குகைக்குள்ள தட்டு தடுமாறிண்டு உள்ள போனார். உத்து பார்த்தார். பால சந்நியாசியினுடைய உருவம் தெரிஞ்சது. திடுக்கிட்டு போயிட்டார் முதலியார். இப்ப என்ன பண்றது? வெங்கடாஜல முதலியார் வெளியில வந்தார். பூந்தோட்டத்துல இருந்து பழனி சுவாமிங்கிறவரையும் இன்னும் 2 பேரை துணைக்கு கூட்டின்னு வந்தார். நம்முடைய பால சந்நியாசியின் உருவத்தை அப்படியே அலாக்கா பெயர்த்து எடுத்துன்னு வந்து கோபுரம் சுப்பிரமணியர் ஆலயத்துல வச்சார். அப்படியும் நம்ம பால சந்நியாசியினுடைய நிஷ்ட கலையல. இந்த அற்புத பால தவயோகிய பாக்கிறதுக்கு கூட்டம் கூடிடுத்து. பாலசுவாமிய பிராமண சுவாமிகள்னு கூப்பிட ஆரம்பிச்சா. பிராமண சுவாமிகள் பல இடங்கள்ல மாறி மாறி நிஷ்டையில இருந்தார். கோபுரம் சுப்பிரமணியர் ஆலயம், பூந்தோட்டம், கோவில் வாகன மண்டபம்னு பல இடங்கள். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.